ராகு கேதுக்கள் கிரகங்கள் இல்லை என்றாலும் மனித வாழ்வில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மாய கிரகங்களாக இருக்கிறது. ராகுவானது லட்சியம், ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளுடன் கூடிய அந்த பூமியுடன் தொடர்புடையது. இது ஒன்றை பிரம்மாண்டமாக சிந்தித்தலையும் அந்த இலக்கை அடைவதற்கு வேகத்தையும் தரக்கூடியது. கேதுவானது ஆன்மீகம், உள்ளுணர்வு, இந்த பருப்பொருளான பூமிக்கு அப்பாற்பட்ட பிரபஞ்சத்துடன் ஒரு தொடர்பு, பற்றின்மை போன்றவற்றை குறிக்கிறது. 18 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பயிற்சியானது வருகின்ற 18/5/2025 நடைபெற இருக்கிறது. இப்பயிற்சியில் ராகுவானது மீனத்திலிருந்து கும்பராசிக்கும் அதேபோல் கேதுவானது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் இடம்பெயர்கிறது. மிதுன ராசிக்கு பயிற்சி பலன்களை பார்க்க போனோமானால், மிதுன ராசிக்கு ராகு 9ஆம் இடத்திற்கும் கேது 3ஆம் இடத்திற்கும் வருகிறது. குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் வெளிப்படையாக பேசுவதும் திறந்த மனதுடன் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதும் உறவை மேம்படுத்தும். ஈகோ மோதல்கள் தவிர்க்கப்படும். குழந்தைகளை கண்டிப்பதற்கு பதிலாக பொறுமையுடன் கையாள பழக வேண்டும். குழந்தை பேருக்காக திட்டமிடும் தம்பதிகள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தையும் மருத்துவ சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளும் காலமாக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒற்றை தலைவலி இவர்களுக்கு அடிக்கடி வரும். பரம்பரை தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். தற்போது செய்யும் தொழிலிருந்து புதிதாக ஒரு மாற்றம் கிடைத்தால் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். குருவார்வை ராகு கிடைக்கும் போது பரம்பரை சொத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும். வெளிநாடு பயணம் செல்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நேரம். ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உடற்பயிற்சி, யோகா அல்லது தியானம் போன்ற பயிற்சிகளை செய்யலாம். தினசரி உணவில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உகந்த காலம். தந்தை மற்றும் இளைய சகோதர உறவுகளுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அனுசரித்து போதலும் சமரச மனப்பான்மையும் அவசியம் இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் காதலுக்கு ஒரு சப்போர்ட்டிவான காலகட்டமாக இருக்காது. பெண்களால் ஏமாற்றம் கிடைக்க வாய்ப்புண்டு. நிதி நிலைமை மற்றும் தொழிலை பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் செய்த முதலீடு மூலம் நல்ல வருமானம் பெறலாம். பங்குச்சந்தை மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். ஆடம்பர செலவில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கான செலவும் அதிகரிக்கலாம். தொழில் செய்பவர்கள் தொழிலை பெரிதுபடுத்த வாய்ப்புண்டு. கூட்டு தொழில் பிரகாசிக்கும். ஜாமீன் போடும்போது மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஒப்பந்த பத்திரம் கையொப்பம் அடைவதற்கு முன்பும் யோசித்து செயல்பட வேண்டும். வேலையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும். கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நிச்சயமாக பலனளிக்கும். நல்ல ஒரு பேச்சாளராக இருப்பீர்கள். ராகுவால் மன அழுத்தம், பொறுமையின்மை போன்றவை இருக்கலாம். கேதுவால் சில சமயங்கள் சக ஊழியர்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். கல்வி பயில்வர்களுக்கு இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். கடின உழைப்பு, விடாமுயற்சி மட்டுமே இந்த காலகட்டத்தில் சாதிக்க உதவும். விநாயகர் வழிபாடும், துர்க்கையம்மனை வழிபடுவதும், திருச்செந்தூர் முருகனை அடிக்கடி தரிசிப்பதும், ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடும், திங்கட்கிழமையில் அம்பாள் வழிபாடும் மிகவும் சிறப்பு. ராகுகேது பயிற்சியால் ஏற்படும் தீமைகளை குறைக்க உதவும். அன்பு நண்பர்கள் அனைவரும் எம்பெருமான் சிவனின் திருவடி நல்பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மகிழ்வுடன் வாழ்க. ஓம் நம சிவாய.